அருண் எல்லாமே தன்னால நடந்ததுன்னு நினைச்சு ரொம்ப தற்பெருமையா இருக்காங்க. வீட்டில் எங்க ஓடி சிதா கட்டிப்பிடிக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க, எங்கள் அம்மாவுடைய கடை உங்களால தாங்க எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அம்மாவும் சரி எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை சீதா, என்ன இருந்தாலும் இது என்னுடைய கடமை. உன்னுடைய குடும்பம் நான் தனியாக நினச்சது இல்லையே, உன் குடும்பமும் என் குடும்பம் மாதிரி தானே அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கள் சீதா அருணை கூட்டிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போக, சந்திரா வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள, நீங்க இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க. யாரோ வேண்டாதவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, வேண்டாதவங்களாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த சிந்தாமணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கதா எனக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னு சொல்றாங்க அருணும். சிந்தாமணி அக்காவுக்கு தாங்க ரொம்ப வேண்டாதவங்க, அக்காவுடைய தொழில கிடைக்கணும் தான் இந்த மாதிரி அம்மா விஷயத்துலையும் தேவையில்லாம தலையிட்டு இருக்காங்க. அக்கா இந்த விஷயமா அலைஞ்சிட்டு இருந்தா அப்புறம் அவளுக்கு வரக்கூடிய ஆர்டர் எல்லாத்தையும் தான் பக்கம் திருப்பணுன்றது கூட இந்த சிந்தாமணி கூட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை அக்காவுடைய வண்டியை கூட மாமா சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்ல, உடனே அதுக்கு அருண் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இங்கே பாருங்க, அவங்க மனைவி அதான் மீனாவுடைய வண்டியை காணுனதும் முதல் வேலையாக அதை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் உங்களுடைய வண்டி எப்படி இருந்தால் என்ன, எங்கே போனால் என்னன்ற மாதிரியான ஒரு யோசனை அவருக்கு இருந்திருக்குமோ என்னமோன்னு சொல்ல, சச்சா அப்படியெல்லாம் இருக்காது மாமா, அப்படிப்பட்டவர் கிடையாது, நீங்கள் சத்யா பார்த்து சொல்லும்போது உடனே சத்யா கிட்ட எங்கள் அருண் சொல்கிறாங்க, எல்லாரையுமே மேலோட்டமாக பார்க்கும்போது நல்லவராக தான் தெரியும் சத்யா, கொஞ்சம் உள்ளே இறங்கி பார்த்தா தான் உண்மையிலேயே அவர் நல்லவரான்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும் அப்படின்னு அவங்க மனசை குழப்புற விதமாகவே இங்கே பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் மீனாவும் வராங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வர தன்னுடைய அக்காவை இங்கே உள்ளே கூப்பிடுறாங்க. சீதாவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இனி எதுக்கும் கவலைப்படாத, இனி எந்த பிரச்சனையும் உனக்கு வராதுமா அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, எல்லாத்துக்கும் காரணம் அருண் மாப்பிள்ள தான் சொல்ல, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. மீனாவுக்குமே இந்த விஷயம் தெரியல, முத்து அந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சு தான் இருக்காரு. ஏன்னா மீனாவுக்கு தெரிஞ்சாலும் வீட்டில் அவள் போய் சொல்லிடுவான்றதுக்காக, அதனால் முத்து அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்ததுனால மீனாவும் ரொம்ப நன்றிங்கன்னு சொல்ல, பரவாயில்லைங்க இதில் என்னங்க இருக்குது, இது ஏன் குடும்பம், இந்த குடும்பத்துக்காக நான் செய்யாமல் இருப்பேனா என்ன அப்படின்னு சொல்லும்போது மீனாவுடைய முகம் சட்டுன்னு ஒரு மாதிரி ஆகுது. அக்கா நான் சொன்னல, அவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருக்காரு, நிச்சயமாக அவரால் இதை சிம்பிளாக ரொம்ப முடிச்சிட முடியும்க்கா, அதான் எப்படி செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமாம் மாமா ஏன் இங்கே அம்மா விஷயத்துக்காக எதுவுமே செய்யலையான்னு சொல்லி கேட்க, இல்லடி அவர் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படிங்க உங்கள் வண்டி விஷயமா அவர் அலைஞ்சிட்டு இருந்திருப்பாரு சீதா, இதெல்லாம் நம்ம போய் கேட்டுட்டு இருக்க முடியுமான்னு சொல்லி உடனே எங்கள் சீதா கிட்ட அருண் சொல்லும்போது, சரி சீதா அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லி அருண் அங்கேருந்து டியூட்டி விஷயமா கிளம்பி போக, பாத்தியாக்கா இவர் இல்லைன்னா இந்நேரம் நம்ம கடை நமக்கு திரும்பி கிடைச்சிருக்காது, மாமா அவசரப்பட்டு கையை வச்சிருந்திருப்பாரு, இல்லை கோபப்பட்டு பேசியிருந்திருப்பாரு, அவர் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா வேறு மாதிரி பிரச்சனையாக போயிருக்கும், கடைசியில் நம்ம கடை நமக்கு வந்தே இருக்காது, மாமா மட்டும் இந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்ததே பெரிய ஒரு விஷயம் தானே மீனா கிட்ட சீதா சொல்லும்போது, இப்போ எதுக்கு சீதா இப்படி பேசுகிறேன்னு அங்கே சத்யா சொல்கிறாங்க, நான் உண்மையை தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பார் இங்கே அருண் மாமா செஞ்சார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக முத்து மாமாவை நீ இந்த மாதிரி பேசுகிறது சரியில்லை அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் அவரை ஒன்றும் இங்கே கீழ்த்தனமாவோ மட்டமாவோ பேசலையே, அவர் எப்போதும் போல இருப்பார், அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் இருந்தாரே அது சந்தோஷம் தானே சொன்னேன், இதில் நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு நீ என்கிட்ட கோவப்படுறேன்னு எங்கள் சீதா அருணுக்கு அங்கே நின்றுட்டுருக்க தன் தம்பி சத்யாவை பார்த்து சொல்ல, விடு சத்யா, இவளுக்கு அது இப்போதைக்கு புரியாது, எப்போதுமே புரிய வேண்டாம், என் புருஷன் கோவக்காரனாவே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்ல, அக்கா நான் சொன்னதை நீ எதுவும் தப்பாக நினச்சிட்டியா என்னன்னு சொல்லி கேட்க, இல்லை சீதா நீ சரியாக தான் சொல்லியிருக்க, அவர் எப்போதுமே கோவக்காரன் தான், ஆனால் அந்த கோவத்தை எங்கே எப்படி காட்டணுன்றது அவருக்கு நல்லா தெரியும், அதனால் அவரை பற்றி நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக, இங்கே சந்திராவுடைய முகமும் சட்டுன்னு மாறிடுது. மீனாவுக்கும் சீதாவுக்கும் சண்டையை பார்த்து, சரி அப்போ நானும் கிளம்புறேன்னு சீதாவும் கிளம்புறாங்க. அப்போது அதுக்கு பிறகு வீட்டில் இங்கே பார்வதி மட்டுமே இருக்காங்க. பார்வதியை பார்க்கறதுக்காக தான் இங்கே கோயிலை வராங்க. கோயிலை வந்ததை பார்த்ததும், வாங்க கோயிலா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. கோயிலாவும் உள்ளே போய் உட்கார, இல்லை அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு பிறகு நீ என்கிட்ட பேச மாட்டியோன்னு நினச்சேன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் நீ நேர்மை தவறுனது எனக்கு பிடிக்கல தான், அவங்க செஞ்ச தப்புக்கு கூட நின்றுட்டு இருந்த பற்றியா, அதுவும் பொய்யான வீடியோவை எடுத்து நீயே எனக்கு அனுப்பினல, அந்த கோவம் எனக்கு உன் மேலே இருக்க தான் செஞ்சதுன்னு சொல்லும்போது, அது அப்படின்னு சொல்லி தயங்கி நின்றுட்டுருக்கேன். புரியுது, என்ன இருந்தாலும் என்ன மாதிரி அவங்களும் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்காக நீ இதை செய்ய போன, ஆனால் கடைசியில் பார்த்தியில உண்மைதான் தர்மம் தான் என்றைக்குமே ஜெயிக்குன்ற
முத்துன்றது உனக்கு தெரிஞ்சிச்சுல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே சரி சரி இரு நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, ஆமாம் இன்னைக்கு ஒரு பையன் முத்து வந்தால அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜயோடைய பையன்தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையனுடைய நேர்மை, அந்த பையனுடைய நியாயம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, முத்து ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒன்று எங்கள் கோயிலாவும் அந்த பையன் பண்ண இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த கடை விஷயத்தில் நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லும்போது அதை கேட்ட பார்வதிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு பையனை வாழ்க்கையிலே நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். உண்மையே சொல்ல போகணுன்னா அந்த அம்மா மேலே என்ன தான் கோவம் இருந்தாலும் அவங்க இப்படிப்பட்ட ஒரு பையனை பெற்றதை நினச்சி உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். சரி கோயில சரி பார்வதி நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் பேசிட்டாங்கன்ட்டு கிளம்ப பார்வதி வீட்டிலேருந்து கோயிலாக போனதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து தான் எங்கள் வீட்டுக்கு வராங்க விஜயாவும். வந்த விஜயா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாம் விஜயா அவங்க அப்படி தான் சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லும் போதும், இந்த மீனா வீட்டில் வந்து அருண் தான் எல்லாத்தையும் செஞ்சதா, ஓ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்து தானா, இந்த ஒன்று போதுமே இதை வச்சு நம்ம இன்னும் பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டலாமே நினச்சி மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க விஜயா, சரி சரி எனக்கு அவசரமான ஒரு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ தானே வந்தேன் அதுக்குள்ளே எங்கே கிளம்புறேன்னு சொல்ல, நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட எதையுமே சொல்லாமல் விஜயா அங்கேருந்து கிளம்பி நேராக இங்கே அந்த சீதாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போகிறாங்க. ஆனால் வர்ற வழியிலேயே சீதாவை எங்கள் விஜயா பார்த்துட்றாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க சீதாவை பார்க்கும்போது இங்கே ஆட்டோவை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இங்கே சீதா கிட்ட போய் பேசுகிறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எப்படி இருக்கா, போன வீட்டில் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் நல்லா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு, ஆமாம் இந்த முத்து எதுக்கு தேவையில்லாமல் உன் புருஷன் பேரை கெடுக்கணும்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு புரியலைன்னு சொல்ல, முத்து மாமாவா அவர் என்ன செஞ்சாரு விஜய் கிட்ட சீதா கேட்குறாங்க. அது போச்சு போ, அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா, இந்த முத்து தான் எல்லாத்தையுமே பண்ணது. ஆனால் இந்த விஷயத்த எப்போ நேரம் கிடைக்கிற நேரத்தில் அருணை இங்கே அருணுடைய மானத்தை வாங்கணும், எந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்லி அருணை வந்துட்டு இங்கே கீழே தள்ளிவிடணும் அப்படின்னே இந்த முத்து நினச்சிட்டு இருக்கான். அதுக்காக தான் அவன் செஞ்ச விஷயத்த இனி அருண் செஞ்சதாகவே இருக்கட்டும்னு சொல்லி அங்கே இருக்க அந்த கமிஷனர் ஆஃபீஸ்கிட்டே பேசியிருக்கான். எவ்வளோ பெரிய தந்திரம் தெரியுமா அவனுக்கு. ஆனால் நீங்கள் என்னடானா இங்கே அருண் தான் செஞ்சதாக நினச்சி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் அதை அப்படியே கீழே போட்டு உடைக்கணும், அவனை நீங்கள் எல்லாரும் நல்லவங்களா நினைக்கணும், அதுக்கும் கூட அவன் ஏற்பாடு பண்ண தான் செய்வான் அப்படின்னு சொல்ல சீதா அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. சரி சரி உன்னை பார்த்ததும் இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு, அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லி விஜய் அங்கேருந்து கிளம்பி போக போட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் அக்காலும் தங்கச்சியும் அடிச்சுட்டு தான் கிடப்பாளுங்க அப்படின்னு நினச்சி விஜய் அங்கேருந்து போகிறாங்க. இங்கே நின்றுட்டு இருக்க சீதாவுக்கு மனசு முழுக்க ரொம்ப வருத்தமாக போயிடுது. நேராக இங்கே சீதா வந்துட்டு வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அங்கே இருக்க மீனாவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுக, என்னாச்சுடி அப்படின்னு அங்கே மீனா கேட்குறாங்க. இல்லைக்கா நான் செஞ்சது தப்பு தான்க்கா, நான் மன்னிச்சிரு, உன்னையும் மாமாவையும் அப்படி பேசியிருக்க கூடாது. ஒவ்வொரு தடவையும் அருண் விஷயத்தில் நான் தோற்று போயிட்டே இருக்கேன். மாமா என்றைக்குமே மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர், கண்டிப்பாக அவர் எங்கள் அருண் கீழே போகணும்னு நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல, அங்கே மீனாவுக்கே அப்போ தான் எங்கள் சீதா சொன்னதுக்கு பிறகு அந்த விஷயமே தெரியுது, அவர் என்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலடி அப்படின்னு சொன்ன உடனேயே சீதா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்கே மாமா வந்துட்டு உண்மையிலேயே அருண் இந்த விஷயத்த செஞ்சதாகவே இருக்கட்டும் நினச்சி தான் விட்டு கொடுத்து போயிருக்காரு. இல்லைனா அக்கா கிட்டேயாவது சொல்லியிருக்கணும்ல, அக்காவுக்கும் இந்த விஷயம் தெரியலைன்னா நிச்சயமாக மாமா நல்லது செய்யணும்னு தான் நினச்சிருக்காரு. அத்தை இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தணுன்றதுக்காக தான் தாங்கிட்டு அப்படி பேசியிருக்காங்கன்றத எங்கள் சீதா புரிஞ்சுக்கிறாங்க. சரிக்கா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அங்கேருந்து சீதா கிளம்பி நேராக தான் வீட்டுக்கு போகிறாங்க. சீதா இந்த விஷயத்த அருண் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இங்கே மீனாவும் சொன்னதுனால சீதா எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருக்காங்க. வீட்டுக்கு போன சீதா அமைதியாக உட்காந்துருக்காங்க. அருண் வராங்க. என்ன சீதா எப்போ வீட்டுக்கு வந்த? சரி சரி நான் உள்ளே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரேன். எங்கள் அருண் இன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம்மா அந்த முத்துவால் எதையுமே பண்ண முடியாது, ஏன்னா அந்த முத்துவுக்கெல்லாம் யாருமா இங்கே வந்துட்டு சிபாரிசு பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய சிபாரிசோட பேரில் தான் நான் அவரை போய் சந்தித்து பேசவும் செஞ்சேன். நல்ல வேலை இங்கே நம்ம சீதா அம்மாவுடைய கடையை திரும்ப கொடுத்துட்டாங்க. முத்து மட்டும் இதில் முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அந்த கடை இப்போதைக்கு வந்திருக்காது. கோவப்பட்டு இதை வந்து காரியத்தை கெடுத்து வச்சிருப்பதான் செஞ்சிருப்பாருன்னு சொல்ல சீதா உடனே டக்குன்னு கிளம்பி, போதும் நிறுத்துங்க அருண், இதுக்கப்புறம் எங்கள் மாமா பற்றி தப்பாக பேசாதீங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் உங்களை விட அவர் முன்னாடியே முயற்சி பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவுடைய கடை அவர் மூலமாக தான் வந்திருக்கும்.
அவர் எனக்கு அப்பா மாதிரின்னு திரும்ப திரும்ப சொல்கிறது வெறும் வாய் வார்த்தைக்காக மட்டும் இல்லை. சில நேரம் நானே இங்கே குழம்பி போய்டுறேன். தப்பான ஒரு விஷயத்த செய்யவும் செஞ்சிடறேன். எங்கள் அக்கா மாமா மனசை கஷ்டப்படுத்திடுறேன். இனி ஒருபோதும் அது நடக்காது. என்னைக்கா இருந்தாலும் எங்கள் மாமாவுக்கு நான் தான் முதல் முன்னுரிமை கொடுக்க செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரூம்குள்ளே போக, இப்போ எதுக்கடா இவன்பிட்டு கோவப்பட்டு பேசிட்டு போகிறான்னு சொல்ல எங்கள் அருண் செம டென்ஷனில் இந்த முத்துவுக்கு என்னதான் கெட்ட பேரை வாங்கி வைக்கணும்னு நினச்சாலும் கூட கடைசியில் அவன் தான் ஜெயிச்சுட்டு போகிறானேன்னு அருண் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. சீதா இப்போ கூட இந்த விஷயத்த சொல்லாமல் போனதுக்கு காரணம் அங்கே மீனாவும் சொல்லி கேட்டுக்கிட்டதுனால தான். ஏன்னா இந்த விஷயம் அவருக்கு தெரியாமலே இருக்கட்டும், அவர் செஞ்சதாகவே இருக்கட்டும். ஏன்னா தெரிய போனால் அது பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சு பாரா, பிரச்சனை ஏற்படுத்துவாரான்னு சரியாக தெரியாதில்ல சீதா நமக்குன்னு மீனா சொன்னதுனால சீதா இந்த விஷயத்தை பற்றி அருண்கிட்ட சொல்லலை. ஆனால் சீதா தான் மாமாவை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அருண் இந்த விஷயத்தில் ரொம்ப குழம்பி போய் தான் இருக்காங்க. எவ்வளவு செஞ்சாலும் எல்லாருமே அந்த முத்து பின்னாடி தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அருண் யோசிக்கவும் செய்கிறாங்க.